ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் 11ஆவது மாதத்தில் அநேக தடை இந்த சபைக்கு வரத்துக்கு இல்லை பாருங்களேன். சிஎஸ்சி தேவாலயத்தில் நம்ம கிறிஸ்டியனில் சிஎஸ்சி ஒரு குரூப் இருக்கும். கடந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாரம் தான் திருவிருந்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு சபையின் கூடுதலிலும் என் நினைவாக செய்யுங்கள் சொல்லிட்டு இந்த திருவிருந்த, இதுதான் பிரதான காரியம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை என்ன இருக்கணும்? திருவிருந்து இருக்கணும். அது ஆர்சி சர்ச்சில் அழகாக ஒழுங்காக பண்ணுவாங்க. ஒவ்வொரு சர்வீஸ்லையும் அது இருக்கும். நம்ம அதை பரிசுத்தம்னு சொல்லிட்டு இதை தள்ளி போட்டு பிரதான காரியத்தை நம்ம மறந்து போயிடுறோம். இன்றைக்கி மழை இருந்தாலும் சரி, புயல் இருந்தாலும் சரி, கொடையை பிடிச்சி நனைஞ்சி வந்த திருவிருந்திற்காக ஆயத்தமான வந்திருக்க நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இந்த நாழிகையில் கர்த்தர் வருவார் என்றால் நீங்களாம் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். நான் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்க நீங்கள் அநேக தடைகளுக்கு மத்தியில் தேவ வார்த்தையை நேரலையில் கேட்க வந்திருக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள். 2015 ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் இதே சமயத்தில். அப்போ பேரழிவு வருதுன்னு சொல்லிட்டு முதல் முறையாய் கர்த்தர் என் மூலமாய் ஒரு ப்ராஃபட்டிகள் வெளிப்பட்டுச்சு. அப்போ நான் பெரிய ஃபேமஸான, இப்பயும் ஃபேமஸ் கிடையாது, அப்போ சுத்தமாக இருக்க மாட்டோம். போய் ஊழியக்காரர்கிட்டலாம் சொல்கிறேன், ஐயா இன்னும் பெரிய ஊழியக்காரர்கிட்ட ஒரு பெரிய சொப்பனம் பார்க்குற, தண்ணியில் எல்லாம் மிதக்கிற மாதிரி பார்க்குறேன். வெறும் மொட்டை மாடியோட அந்த கட்டமாக மட்டும்தான் பார்க்குறேன். அதில் நிறைய சிக்கிட்டு நாங்கள் தவிக்கிறத பார்க்குறோம் மக்கள்லாம். ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, ஜெபிப்போமா அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் அசட்டை பண்ணாங்க. சொல்லி 2 வாரத்தில் இந்த தீபாவளி முடிஞ்சது, மழையும் விட்டு போயிடுச்சு. 2-3 கூட இந்த சகோதரர்கள் நண்பர்கள் என்ன சொன்னீங்க, மழையே போயிடுச்சு அப்படின்னு. திருப்பியும் மழை, 2வது ஒரு மழை ஒன்று வந்தது. கண்டினியூவாக ஆரம்பிச்சது. செம்பரம்பாக்கம் ஏரி உடைஞ்சது. சொன்னதே அது கர்த்தர் காட்டினார், அது நிறைவேறினது. நேற்றைய தினமும் கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காட்டுகிறார். தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்கிற ஒவ்வொரு தலைநகர், அதாவது மாநிலத்தில், அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, சென்னைக்குன்னா இப்போது சிட்டின்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் சிட்டி, அதாவது கோயம்புத்தூரில் மெயினாக கோயம்புத்தூர் பகுதி, அந்த சிட்டி பகுதி இருப்பாங்க. அது மாதிரி சென்னைன்னா சென்னை பகுதி, அது மாதிரி முக்கியமான பகுதிகளில் இந்த இயற்கையினால் சில பேரழிவு வருவதை கர்த்தர் காட்டுகிறார். ஹல்லேலூயா. இதை எப்படி மாற்ற முடியும்? அன்றைக்கி சபைகளில், எங்கள் சபைகளில் ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. நான் யார் சொன்னாலும் கேட்கல. இன்றைக்கி நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கர்த்தர் கொடுக்குற இந்த மழை நமக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஜெபிச்சோன்னா இந்த பேரழிவு வரும், பட் ஆனால் அது நம்மளை என்ன பண்ணாது, தொடாது. இன்றைக்கி கேட்டுகிட்டே வரேன் நியூஸ், காலிலேருந்து ஏதாவது சப்புனத்துக்கு ஏற்ற மாதிரி வருதான்னா, இன்னும் 3 நாளைக்கு இந்த மழை நீடிக்கும்ட்டாங்க. செம்பரம்பாக்கம் ஏரியை மதியானம் 1:30 மணிக்கு ஒரு கொஞ்சம் அளவுக்கு நான் திறந்து விடுறேன்றாங்க. இது செம்பரம்பாக்கம் ஏரியா லாஸ்ட் இயர் டேம் ஓடேன்னு திறந்து விட்டது வேறு கதை. இது எல்லார் பக்கமும் ஏதோ ஒரு அழிவு ஒன்று, ஒரு பாதிப்பு ஒன்று இருக்குது. இந்த பாதிப்புனா தண்ணியில் போய் நீச்சல் அடிக்கிறத நான் பார்க்கல, ஆனால் இந்த மழை ஒரு தீங்காய் மாறுவதை நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. வித்தியாசங்கள் உண்டு. லாஸ்ட் டைம் தண்ணிலாம் தண்ணியில் நீச்சல் அடித்து மொட்டை மாடியை பார்த்து, அதே மாதிரி நியூஸில் ஃபுல்லாக ஹெலிகாப்டர்லேருந்து மொட்டை மாடியை தான் காட்டினாங்க, ட்ரோன் கேமரா வச்சு. இந்த வாட்டி அந்த மாதிரி தரிசனம் பார்க்கல. நிறைய பேர் வீட்டுக்குள்ளே முடங்கிட்டு, மூளையில் முடங்கிட்டு அப்படியே ஒரு மனம் கசந்து உட்காந்துருக்கிறத பார்க்குறேன். கர்த்தர் இதை மாற்றுவார். ஹல்லேலூயா. 2019 20 கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நடந்து கொண்டிருக்கு. ப்ராஃபட்டிக்கல் காற்று மாசு ஏற்படும்ன்ட்டு. ஆனால் அதுக்கு மாறாக காற்று மாசு போல் ஒரு கொரோனா காற்றில் மாஸ்க் போடுற சூழ்நிலை வந்தது. நேற்று இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்க? டெல்லியில் என்ன நடக்குது தெரியுங்களா? காற்று மாசுபட்டு, எதனால் மாசுபடுதுன்னு கண்டுபிடிச்சாங்களா? முன்ன தீபாவளின்னாங்க, இப்போ எதுக்கு மாசுன்னா, விவசாயம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த விவசாயத்துக்கு கரும்புலாம் போட்டாங்கன்னா அடுத்த விவசாயத்துக்கு அந்த இருக்கிற இடத்த கொளுத்தி விடுவாங்க.
எரித்து அது வந்து உரமாக மாறும். இல்லைன்னா அது அடுத்த விவசாயம் பண்ண கஷ்டமாக இருக்கும். அது வந்து இயற்கையான காரியம், அது எரிக்கணும். ஆனால் அதை எரிக்கிறதுனால பொல்யூஷன் மாசுபடுது, வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது, ஹாஸ்பிட்டல் முழுவதும் ரொம்ப இருக்குது, ஆக்சிஜன் பற்றாக்குறை. எங்கே எங்கே இருக்குது? டெல்லி எங்கே இருக்குது? நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஆனால் அடுத்த முறை அடுத்ததாக கலெக்டர் மாசு எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனல் மின் நிலையம்லாம் இங்கே தான் இருக்குது. அதிகமாக எங்கே மாசுபடுதுன்னா எண்ணூர் நியர்பை இருக்கிற நம்ம நார்த் மெட்ராஸில் இருக்கிற இந்த ஏரியா தான். இங்கே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே ஆர்பாரில் இங்கே நிறைய பொருள் இறக்குனாங்க. அப்போ அது கொஞ்சம் மாறி போயிருக்கு தவிர, ஆனால் இங்கே கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணாவே இருக்கிற எல்லா பென்சில் ஃபேக்ட்ரின்றாங்க, கிளாஸ் ஃபேக்ட்ரின்றாங்க, கேஸ் ஃபேக்ட்ரின்றாங்க, எல்லாம் பொல்யூஷன். இதெல்லாம் நம்ம சுவாசித்தாவே ப்ராப்ளம். வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கும்படியாக சொன்ன காரியம் 19ஆம் தேதி 2019-20 சொன்ன அதே தரிசனங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இன்னும் அடுத்த பிரச்சனைக்கு நேராக கடந்து வரும். அப்படி ஒரு கண்களை மூடி முதல் காரியம், இயற்கை நமக்கு சாதகம் வரணும். அப்படி கரங்களை உயர்த்துவோமா? அப்படி கண்களை மூடுவோமா? அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தருவீராக. அப்பா, நீர் கொடுக்கிற இந்த மழை எங்களுக்கு உபத்திரமாய் மாறாதபடி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. துதிங்க, எல்லா வாய்களை திறந்து ஒரு 5 நிமிஷம் துதிப்போமா? அப்பா, இப்பொழுது இந்த மழை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். எந்த டேமும் உடையக்கூடாது, எந்த டேமையும் திறக்கக்கூடாது, எந்த தண்ணியும் போய் கடலில் போய் கலக்கக்கூடாது. அப்பா, நீ பாதுகாத்தரலும். அல்லேலூயா. துதிங்க வாய்களை திறந்து அப்பா பாதுகாத்தரலன்னு சொல்லி கேட்போமா? அல்லேலூயா. சவுண்ட் பேக்ல ராதா ஹதா லஷா. துதிங்க வாய்களை திறந்து நீங்க துதிக்கும் பொழுது கர்த்தர் இன்னைக்கு அதை மாற்றி போட போறார். கர்த்தர் அதை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அதை மாற்றுவார். சொல்லுங்க, இயற்கை எங்களுக்கு சாதகமாய் மாறணும். எந்த ஒரு காற்று மாசு ஏற்படக்கூடாது. ஆமென். அப்பா, என் தேசத்தை தொடுங்க, தமிழ்நாடை விசேஷமாய் தொடுவீராக. எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. இப்பதான் கொரோனால ஆண்டவரே எங்க ஜனங்கள் மீண்டு வருகிறார்கள். மீண்டும் ஒரு பேரழிவு எங்க தேசத்துக்கு வராதபடி நீர் வேலெடுத்தருளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. அல்லேலூயா. சில தீர்க்க தரிசனங்கள் நடந்தே தீரும். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு திருவிருந்து எடுக்கிறீங்களா, இன்னைக்கு பாக்கியவான். இந்த நாழிகையில் கர்த்தர் வந்தாருன்னா நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருவோம். இங்கேருந்து போகிறதுக்குள்ளே என்ன பண்ணிடணும்? கர்த்தர் வந்துட்டா நல்லாயிருக்கும். இன்னைக்கு இந்த புதிய மாதம் 10 மாதத்தை கடந்து 11ஆவது மாதத்துக்கு நேராய் வந்திருக்கிற அன்பு சனமே, கர்த்தர் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் துவக்கத்தில் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு கர்த்தர் பேசணும்னு ஆசைப்படுறீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் ஒன்று, எல்லாம் கேட்டது தான், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு வசனத்தை படிப்புமா? ஆபிரகாமுக்கு தேவன் ஆதியில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன சூழ்நிலையில்? இங்கே கவனிங்களே. குழந்தை இல்லை, குழந்தை பிறந்தாதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, திருமணம் பண்ணிட்டாவே போதும் அவன் வாழ்க்கை ஆரம்பிச்சு. இல்லை, திருமணம் பண்ணிட்டா அவன் குடும்பம் ஆரம்பிக்கல. அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் அவங்க ஸ்டார்டிங் முதல் படியே வைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க ஒரு பிள்ளை இல்லை. இயற்கை சொல்லுகிறது, வைத்தியம் சொல்லுகிறது என்னன்னு? முடிஞ்சு போச்சு, 100 வயசுக்கு மேலாவது குழந்தை இருக்காது, உன் மனைவி வைப்பார். இனி மருத்துவம் சரி, இயற்கை சரி, எதுவும் சாதகமற்ற காரியம். ஆபிரகாமுக்கு நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு கம்பெனியில் வேலை செய்றீங்க, ஒரு 10,000 சம்பளம்னா நார்மலாக வருஷம் ஒரு 500 ரூபாய் ஏற்றுறாங்கன்னா இந்த வருஷம் எவ்வளோ ஏற்றுவாங்க? 1500 ரூபா வரலாம். இல்லை, 10,500 இல்லை 11,000 அதிகபட்சம் வரலாம்.
அங்கே கூட வேலை செஞ்சவங்களாம் கேட்குறாங்க, இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லாக்டவுனு, மழை, கொரோனா, ஆனால் இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இருக்கிறவங்க வேலையில் எடுக்கிறேன்றாங்க. இப்போ இயற்கை என்ன சொல்லுது, இதுவரையும் கடந்து வந்த கால ஹிஸ்ட்ரியெலாம் பார்த்தோன்னா சம்பளம் ஏற்றி கொடுக்க மாட்டாங்க. நிகழ்காலத்தை பார்த்தோன்னா வேலை இருக்கிறதே உறுதி கிடையாது. இதில் சம்பளம் இன்க்ரிமெண்ட் எங்கே? பிஸ்னஸ் செய்கிற சூழ்நிலை இனி பிஸ்னஸ்லாம் செய்ய முடியாது. போட்ட முதலில் எந்த இதுலையும் எந்த தொழிலும் லாபம் கிடையாது. இப்படி தான் நம்ம கேட்குற காரியம். இப்படி தான் ஆபிரகாமின் சூழ்நிலையில் தேவன் சந்திக்கிறார். இயற்கை எல்லாமே அவனுக்கு விரோதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கு விருப்பமற்ற சூழ்நிலையில் ஏதோ ஒரு வாழ்க்கையை 100 வருடங்கள் பார்த்துக்குங்க. எத்தனை ஜென்ரேஷன்? 100 வருடம்ன்றது 2 ஜென்ரேஷனை குறிக்கும். 2 ஜென்ரேஷன் கூட இருந்தவங்க, வேலை செஞ்சவங்க, அவங்க தலைமுறையாக வந்திருப்பாங்க. வேலை செஞ்சவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைக்கு இவனை என்ன சொல்லியிருப்பாங்க, சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் தேவன் அவனை கூப்பிட்டு 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அவனை கூப்பிட்டு பேசுகிறார் தேவன். படிங்களேன், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, கர்த்தர் சொல்லுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். குழந்தையே இல்லையா, மருத்துவம் சொல்லுதான். இதுல சவுண்ட் மானிட்டர் மட்டும் கம்மி பண்ணுங்க. அல்லேலூயா. போதும்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். மருத்துவம் சொல்லுது, காலம் சொல்லுது, நிகழ்காலம் சொல்லுது, எதிர்காலம் சொல்லுது, எல்லாம் முடிஞ்ச கதை. இப்போ கர்த்தர் சொல்றார், என்னது படிங்களே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. சவுண்டா நல்ல ஸ்பீடா படிங்களேன், வேற யார்கிட்டயே கொடுத்து படிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. ஆமென், அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க போறேன்றாரு. முதல் பெரிய ஜாதி ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இயற்கை சொல்லுது 100 வயசு ஆயிடுச்சு, முடியாது. நிகழ்காலம் சொல்லுது இனிமேட்டுலாம் குழந்தைய பிறக்காது, இனிமேட்டு குழந்தை பிறந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவன் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மழை வந்துடுச்சு, பிஸ்னஸ் இல்லை. கொரோனா வந்துடுச்சு, பிஸ்னஸ் இல்லை, வேலை இல்லை. உன் பிள்ளைக்கெல்லாம் வயசாயிடுச்சு, திருமணம் ஆகாது, குழந்தை பிறக்காது, இனிமேட்டு கடன் தீராது, உன் குடும்பத்தில் சண்டை தான், ஒரு வீடு இனிமேட்டு வாங்க முடியாது, உன் நகையை மீட்ட முடியாது. இப்படின்னு இயற்கைக்கு சாதகமாய் அநேக காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் இதுவரையும். அல்லேலூயா. இனி முடியாது என்று நீ நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்க பத்தியா, இனிமேட்டு தான் கர்த்தர் தன் விளையாட்டை ஆரம்பிக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா. அல்லேலூயா. நம்ம விளையாடும் போது கூட சேர்ந்து அவரும் விளையாண்டார்னு வச்சுங்களேன், நீ ஜெயிச்சா கூட தேவன் செஞ்சான்னு சொல்ல மாட்டான். அல்லேலூயா. ஃபோன்லாம் சைலண்டில் போடுங்க. ஒரு வீட்டில் போயிட்டு ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் 15 நாளாக ஜுரம் விட்டு விட்டு வந்துன்னு இருக்கு. போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம். அவங்க கணவர் என்ன பண்ணுறாரு, அந்த வாரம் பார்த்து இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மருந்து வாங்கி கையில் கொடுக்குறாரு. ஜுரம் போயிட்டு வந்த அடுத்த நாள் சரியாக போச்சு. அந்த வீட்டில் இருக்கவங்க கூப்பிட்டு அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபிச்சிங்க சரியாக போச்சுன்னு. ஆனால் அந்த வீட்டில் சுகமானவங்க சொல்கிறாங்க, என் கணவர் இங்கே மருந்து வாங்கி கொடுத்தா சரியாயிடுச்சு. அல்லேலூயா. என்ன மருந்து வாங்கினா அதே இங்கிலீஷ் மருந்து தான், வேற ஒரு டாக்டரை பார்த்துருக்காங்க, அதே குரோசின் தான், ஆனால் பேர் கம்பெனி பேர் மட்டும் வேற. அல்லேலூயா. அற்புதம் நடக்கும். ஆனால் அந்த டைமில் நடந்ததுனால இது யார் செஞ்சால் நம்மளுக்கே ஒரு குழப்பமாக இருக்கும். இது கர்த்தர் செஞ்சிருப்பாரா இல்லை இது சாதாரண காரியமானு. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் யார் என்று வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், தேவனை தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. அதனால் அவர் உன் ஆட்டெல்லாம் ஆடி முடிஞ்சு உன்னால் ஓடி அழைச்சி போய் உழைச்சி முடியல, இனிமேட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணியாச்சு, மருந்து பார்த்தாச்சு, இனிமேட்டு குழந்தை பிறக்காது, பிஸ்னஸ் எல்லா பிஸ்னஸும் பண்ணியாச்சு, எல்லாம் ஃபெயிலியர், எங்கெங்கே வேலையை தேடி பார்த்து எல்லாம் ஃபெயிலியர், வீடு ட்ரை பண்ணோம், வாங்கணும்னு கட்டணும்னு கேஸ் போட்டோம், எதுவுமே கிடைக்கல, ஃபெயிலியர், முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காதுன்னு கர்த்தர் இனிமேட்டு தான் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். முதல் வார்த்தையை சொல்றார், உன் ஜாதியை பெருமைப்படுத்துவேன். படிங்களா அந்த வசனத்தை. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆமென், ஹல்லேலூயா. குழந்தையே இல்லையா ஆபிரகாமுக்கு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குறாரா. இது கேட்டவன் எப்படி இருந்திருக்கும்?
நம்ம வாழ்க்கையா பணமே இல்லையா, நீ சொந்த வீடு வாடகையை கொடுக்க முடிய வக்கு இல்லையா நம்மளுக்கு, நீ சொந்த வீடு வாங்கணும்னா நம்ம சிரிப்போம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, வீடு இல்லாதவங்களுக்கு இந்த மாதம் உனக்கு ஒரு வீடை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. நீ பார்த்துக்க, இருக்கிறதுலே அப்பார்ட்மெண்ட்டு என்னென்ன பெரிய அப்பார்ட்மெண்ட் பார்க்கும்போது பிரின்ஸ் அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்கு, அதுதான் உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பெரிய சாதியாய் நீ எது வேணும்னு கேட்டிருந்தியோ அது கொஞ்சம் அல்ல, நீ காத்திருந்ததுக்கு உண்டான பலனை கர்த்தர் பெருசாய் கொடுக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. இது விசேஷமா யாருக்கு கொடுக்கிறார்னா, இந்த ஆபிரகாமுக்கு தேவன் அழுத்த திருத்தமாய் கொடுக்கிறார். சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில் இந்த மாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் நடக்க போகுது. சத்தமா சொல்லுங்களேன், கைகளை தட்டி, அதுதான் எனக்கு கேட்கும். என் வாழ்க்கையில சொல்லினே தட்டுங்க, என் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் நடக்க போகுது. வேலையே போற சூழ்நிலையில உனக்கு முன்பாக எல்லாரும் லிஸ்ட் வந்திருக்கலாம், உன் பேரு கூட அந்த லிஸ்ட் வந்திருக்கலாம். கர்த்தர் அந்த இடத்துல உன் பேரை மாத்தி அதுல ப்ரமோஷன்ல உன் லிஸ்ட் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தொழில வருமானம் இல்லை, இன்னையோட மூடிட்டு இந்த மாசத்துல விட்டு வேற ஊழியம் போடலாம், வேற வேலை செய்யலாம், இல்ல வேற பிசினஸ் பண்ணலாம், இல்ல எங்க வேலைக்காவது போலான்னு நினைச்சிருப்ப. கர்த்தர் அந்த முடியாது என்ற அந்த பிசினஸ் இதெல்லாம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போறார். அல்லேலூயா. இந்த சரீரம் எனக்கு உதவாது, நடக்க முடியல, வேலை செய்ய முடியல, எதுக்கும் உதவல, இனிமேட்டு எனக்கு சரீரம் செட் ஆகாதுன்னு நினைக்கலாம். இன்னைக்கு உன் சரீரத்தை வச்சுதான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். அல்லேலூயா. எடுத்த உடனே ஆப்போசிட்டா சொல்றாரு, உன் ஜாதியை பெருமைப்படுத்துவேன். அடுத்த காரியம் படிங்களேன். உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் சொல்றார், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாருடைய மனசுலையும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம பேரை பெருமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாணத்தில் போய் பிரியாணி நல்லா இருந்தது, செஞ்சது சூப்பராக இருந்தது, என்ன போகணும், சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் உடனே சொல்லுவார் அந்த கல்யாணத்தை நடத்துகிறவர், நான் தான் இந்த பாயை பிடிச்சேன், நான் தான் இந்த சமையல்காரை பிடிச்சேன். பெருமை அது, அந்த ஒரு நல்ல காரியம்னா அது நான் வரணும்னு. பட் நாங்களும் சும்மா இல்லை, இருக்கிற காலாண்டரு போஸ்டரு ஒரு தம்ப்லைன் வந்தாலும் எங்கள் ஃபோட்டோ வச்சு எப்படியாவது பேரை பெருமைப்படுத்துகிறோம். ஆனால் ஒரு செல்ஃபு கூட எடுக்க மாட்டேன். கட்சிக்காரங்க விடுறதில்ல, சினிமா ஆக்டர் விடுறதில்ல, நம்ம குடும்பங்கள்லேயே போதும் சும்மா இருக்க மாட்டோம். ஒரு வேலையும் இருக்காது, பிஏவே ஃபெயிலாக இருக்கும். அந்த கல்யாணத்தில் பிஏன்னு போட்டிருக்கணும், அதில் பாதியில் நின்னதுனால ஒரு கோடு மேலே போட்டிருப்போம், இல்லைன்னா கோச்சிப்போம் பேர் போடலன்னா. அல்லேலூயா. என் படித்த படிப்பு போட்டியா, என்ன படித்த எம்பிபிஎஸ் படிச்சுட்டியா, என்ன இல்லை, ஒரு சாதா டிகிரியை கூட போட்டாகணும். அல்லேலூயா. ஒரு கார்ப்பரேஷனில் குப்பை வேலை அள்ளுற ஒரு வேலை, அதில் அவங்க சொல்கிறாரு, நான் கவர்மெண்ட் உத்தியோகம், என் கணவன் பேரை கார்ப்பரேஷன் போடலை அப்படின்ட்டு. பெருமை, ஏதாவது ஒரு இதில் நான் தான் சொல்லிட்டு காட்டணும் பெருமை. ஆனால் நம்ம எங்கெங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறோமோ, எங்கெங்கே வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறோமோ, எங்கெங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, எங்கெங்கே மரியாதையாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, சத்ருவன் அந்த இடத்துல தான் போட்டு நசுக்கி நசுக்கி எங்கே முன்னுக்கு வர நினைக்கிற அவங்களுக்கு முன்பாகவே உன் தலை வைக்கப்பட முடியாது செஞ்சுருப்பான். ஆமாவா இல்லையா? ஏன்னா நம்ம முயற்சி பண்ணியிருப்போம், இந்த இடத்துல கௌரவமாக இருக்கணுங்க, மொய் வச்சு நம்ம தான் காட்டணும்னு நினைப்போம். கடைசியில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது மொய் வைக்க கையில் காசு இருக்காது, தலை குடிஞ்சு நிற்போம். இவங்க பிள்ளைங்க மத்தியில் என் பிள்ளைய வளர்த்து காட்டணும்னு நினைப்பேன். கடைசியில் பார்த்தா அவன் பிள்ளை நல்லா படிச்சுருக்க, நம்ம பிள்ளை படிக்கிற கரெக்டாக எக்ஸாமில் கோட்டை விடும். அல்லேலூயா. அவங்களுக்கு முன்பாக நான் பைக்கு போனோம், காரு போகணும்னு நினைப்போம், கடைசியில் சைக்கிள் கூட இல்லாமல் நின்று இருப்போம். யாருக்கு முன்பாக? சொந்தக்காரருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது, ஒரு கல்யாணம் வருதுன்னா அந்த இடத்துல நல்ல நெக்லஸ்லாம் போட்டு நினைப்பீங்க. அன்றைக்கி பார்த்து நெக்லஸ் ஒன்றுமே இருக்க, எல்லாம் அடமணக்கல் இருக்கும், இரவலுக்கு கேட்டாலும் கிடைக்காது. ஆனால் கர்த்தர் இந்த மாதம் சொல்கிறாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இனி உன் பேரை நீ பெருமைப்படுத்தாத, இது என்னுடைய டர்ன். ஹல்லேலூயா. இது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. உன் பேரை நான் போகிற இடத்துலலாம் சொல்கிறேன், இவன் என் பிள்ளைப்பா, இவனை நான் எப்படி வச்சிருக்கேன் பாரு, இவனை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறத பாருன்னு சொல்லிட்டு உன் பேரை பெருமைப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாள் செய்ய போகிறார். கரங்களை தேடி கர்த்தர் சொல்லுமா. மூணாவது ஆசீர்வாதம், லாஸ்டா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னா என்ன? முதல்ல ஒன்று சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதிச்சுட்ட, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு, சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இது என்ன, ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு. சொல்லுங்களேன். ஆமாம், எல்லாரும் ஆமாம், ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். இந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு கம்மல் வாங்கி கொடுக்குறேன், தங்கத்தில்னு வச்சுக்கோங்களேன். 2-3 கம்மல் வாங்கி கொடுத்துட்டேன். எதுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்? ஒரு அப்பா எதுக்கு வாங்கி கொடுப்பேன் சொல்லுங்களேன்? ஃபங்க்ஷன்லாம் போகும்போது என் பொண்ணு இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்லா இருக்கணும். இதுதானே உண்மை. இந்த பிள்ளைக்கு எல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் வெளியே எங்கேயாவது போகும்போது இந்த பிள்ளை போட்டுட்டு வராமல் வெறுமையாக வந்தால் முதல் தகப்பனார் தாய் என்ன கேட்பாங்க? எதுக்கு கேட்குறோம்? ஏன் போடலன்ட்டு சொல்லுங்களேன். இந்த புள்ள ஆசீர்வாதமாக இருக்கிறது, என் புள்ள ஆசீர்வாதமாக இருக்குது, எனக்கு பெருமை. அல்லேலூயா. என் புள்ள கனமாக இருக்கணும். அப்போது இந்த புள்ள ஆசீர்வாதமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, இந்த புள்ள போராடலாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒன்றும் புரியலையா நான் சொல்கிறது? புரியல. இது ஒரு சப்ஜெக்டை நான் சொல்லிட்டு அப்படி உள்ள கடந்து போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நாம் எடுப்போமா? இதில் எத்தனை பேருக்கு இந்த குள்ளனா இருக்க சகைவு எத்தனை பேருக்கு தெரியும்? சகைவு ஸ்டோரி எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் ஸ்டோரியிலேருந்து ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு படிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டை கற்றுக் காட்டினார். சகைவு எப்படி இருப்பானா? படிங்கள 3ஆம் வசனத்தை படிங்கள. 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவன் எப்படி இருந்தானா? ஆனா அவன் எப்படி இருந்தான் நான் கேட்குறேன். அவன் குள்ளனா இருந்தான், ஓகே. அவன் வாழ்க்கையில் எப்படியா இருந்தான்? ஒரு அரசியல்வாதி, ஒரு வரி வசூலிப்பவன், சமூகத்தில் வட்டிக்கு விடுறவன் கூட சொல்லலாம். இப்போ வட்டிக்கு விடுறவங்க நம்ம ஏரியாவில் கெத்தாக தானங்க இருப்பாங்க, உண்மை தானே? அப்படி போகும்போது தான் அப்படி தான் போடுவாங்க. நம்ம போகிறவங்களாம் சும்மா அப்படி சல்யூட். ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு அவன் தான் காசு கொடுப்பான். ஆனால் காசு வாங்கிட்ட பிறகு அவனை அதுக்கப்புறம் திட்டுவோம், ஐயோ கடங்காரி இப்போ எப்படி அநியாய வட்டி போடுறவங்க. ஆனால் அநியாய வட்டி வாங்குறதுக்கு முன்பாக அவங்க கண்ணில் மாட்டுவாங்களாம் தேடுவோம். என்னைக்கு காசு கொடுத்துட்டாங்களா அன்னிலேருந்து அவன் ஒன்று தேடுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சகையின் வாழ்க்கை ஒரு மட்டரகமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அவன் ஆசீர்வாதமாக இருந்தானா? ஆமாம் இல்லை மட்டும் சொல்லுங்களேன். இருந்தாங்க. வட்டிக்கு பணம் விடுறவங்க ஆசீர்வாதமாக இருக்க மாட்டானா? ஆசீர்வாதமாக இருக்கான், பணத்தில் இருக்கான், நல்ல பணம், நல்ல சொத்து. ஆனால் அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தானா? கொஸ்டின். ஒரு அரசியல்வாதி பெரிய காரில் போனா, இல்லை ஒரு வீடை கட்டினானா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செம்மப்பா நல்ல அரசியல்வாதிங்க, எப்போது எங்களுக்கும் உழைச்சோன்னு சொல்லியிருப்பீங்க. எந்த ஊரை ஏமாத்தினானே தெரியாமல் நம்ம சொல்லியிருப்போம். அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் தவிர, ஆனால் ஜனங்களுக்கு மக்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. இங்கே சகையின் வாழ்க்கை, அவன் நல்லா இருக்கான், வசதியாக தான் இருக்கான். ஆனால் மக்களுக்கு அவன் மத்தியில் இருக்கிற பேர் என்னன்னு படிங்கள, 7 படிங்கள. அதை கண்ட யாவரும் ஆமென், இவர் பாவியான மனுஷனிடத்தில் போதுமா. அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி மனசுல நினைச்சிருக்காங்க? அவன் பாவி, அவன் தீண்டத்தகாதவன், அவன் அயோக்கியன், அவன் திருட. இப்படிதான் மனுஷங்களுடைய மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கை வச்சு சொல்லுங்களேன், நான் அநேக நாட்கள் சொல்லுங்க சகையு போலவே இருந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் நல்லா இருந்தால் போதும், மற்றவங்க எப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை, நான் செல்ஃபிஷாக இருக்கிறேன்,
எனக்கு கிடைச்சது போதும், நான் குடிக்கணும், நான் கும்மலமாக இருக்கணும், நான் எனக்கு ஒரு வேலை இருந்தால் போதும், என் பிள்ளைங்க எப்படி போனா என்ன, என் குடும்பம் எப்படி போனா என்ன, என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எப்படி போனா என்ன, நான் சேஃபாக இருக்கணும். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து நம்ம பழகுறோம். யாருக்கும் கொடுக்காத, யாருக்கும் கொடுக்காத, யாராவது கேட்டால் கொடுக்காத, பதுங்கி பதுங்கி வைப்போம். அவங்க பிள்ளைங்க போவோம், ஸ்நாக்ஸ் உட்காந்து சாப்பிட்டு. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது நாங்களாம் ஏங்கி இருக்கிற காலம் உண்டு. நானும் தமிழ் இன்னும் ஒரு 3 பேர் தான் சுற்றின்னு இருப்போம், முனிவர் போல். போகிற இடத்துலலாம் சத்துணவு பேக்கில் தான் வச்சுருப்போம். அதில் யாராவது பசங்க சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, கேன்டீனுக்கு காசு எடுத்துகிட்டு வரோம். எங்களுக்கு காசு இருக்காது. சாப்பாடு ஒரு இட்லி பார்த்தா எங்களுக்கு ஆசையாக இருக்கும். அவங்க மத்தியானம் திறந்து இட்லி சாப்பிட்றத பார்த்தா ஆசையாக இருக்கும். ஆனால் எங்ககிட்டலாம் மறைச்சி மறைச்சி சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உன் கையில் கொடுக்குற ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாக இருக்க, ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறியா? அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நீ ஆசீர்வாதவனை பெற்றவனாக இருக்கிற, ஆனால் உன்னால் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கா? முதல் நீ ஆசீர்வாதமாக இருக்கிறியா? அப்போ இத்தனை நாள் சகைவை பார்த்தவங்க பாவி என்று பார்த்து கொண்டு இருக்காங்க, திருடன் என்று கள்ளன் என்று சொல்லி தான் அவனுக்கு மரியாதை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தான் இருந்தான். இன்னொரு பேர் சொல்லப்பட்டிருக்கு, அவன் குள்ளனா இருந்தான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. எங்கள் ஏரியாவில் ஒருத்தங்க இருக்காங்க, குள்ளப்பட்டுன்னு ஒரு அம்மா இருப்பாங்க, எங்கள் தண்டையார்பேட் பகுதியில். அந்த ஏரியாவில் எல்லாம் அவங்கள அம்மா குள்ளப்பட்டு. அதே மாதிரி சகை என்ன சொல்கிறாங்க, குள்ளன் அப்படின்னு. குள்ளனை எல்லாம் எப்படிமா பார்த்துருப்பாங்க? இப்படி பார்த்துருப்பாங்களா, இப்படி பார்த்துருப்பாங்களா? சொல்லுங்களேன். இப்படி தான் பார்த்துருப்பாங்க. இதுவரையும் சகைவு பார்த்தவர்கள் எல்லாம் இப்படி தான் பார்த்துருப்பாங்க. அல்லேலூயா. இதுதான் அவன் வாழ்க்கை. ஆசீர்வாதம் இருக்கு, ஆனால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அவனுக்கே கூட பிரயோஜனம் இல்லை. அவனே திடீர்னு வியாதியில் படுத்தா கூட அவனை விசாரிக்க அவனும் இருக்க மாட்டான். அவன் எப்போ சாவான், அவன் சொத்தை எப்போ பிடுங்கலான்னு தான் இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய தலைவர்கள் மரித்து போனது நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன தான் ஏமாற்றி ஊரை ஏமாற்றி வச்சாலும் உன் சாவு அதே சொத்துலால தான். அல்லேலூயா. கடைசி வரையும் அந்த சொத்தை நீ என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க கூட முடியாது. அந்த ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு பிரயோஜனம். நீ எத்தனை ஏக்கர் எத்தனை மலை வாங்கி போடு, ஒரு ஏழைக்கு ஒன்றும் கொடுக்கலையே. அல்லேலூயா. நீ எத்தனை செடி சில்பர் வாங்கி போடு, எத்தனை கோட்டு வாங்கி போடு, ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கலையே. அந்த ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு இல்லையே. அப்போ சகைவை இத்தனை நாள் பார்த்தவங்கெல்லாம் இப்படி தான் பார்த்தாங்க. தேவன் இந்த மாதம் சகைவு வாழ்க்கையை மாற்றுறது போல உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. எப்படிங்க நம்ம சகைவு வாழ்க்கையை மாற்றினாரு? நீங்கள் கேட்கலாம்ல, எப்படி மாற்றினாரு? மற்றவங்க பார்ப்பது போல் தேவன் பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. தேவன் உன்னை விசேஷமாய் பார்க்கிறானா, உன் நிலைமை அன்னிலேருந்து மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோமே. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய பார்வை இனிமேட்டு மற்றவங்க பார்க்குற மாதிரி இல்லை, தேவன் பார்க்குற விசேஷமாக இருக்கும். கையில் பிடிச்சி சொல்லுங்களேன். மற்றவங்க ஆண் பெண்களை பார்த்தா கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, மற்றதை உடம்பை பார்த்து பேசுவாங்க. மற்றவங்க இன்னொருத்தவங்க நகையை பார்ப்பாங்க, அலங்காரத்தை பார்ப்பாங்க, தவிர தேவன் அப்படி அல்ல. உன்னை தேவன் எப்படி பார்க்கிறார்? இதுவரையும் சகைவு பார்த்தவர்கள் இப்படி தான் பார்த்தாங்க, எட்டி பார்த்தாங்க, குடிஞ்சு பார்த்தாங்க. ஆனா தேவன் அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. மீண்டும் படிப்போமா? 4 படிங்களே. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது போருமா இப்பதான் முதல் முறையாய் இயேசுவை தனக்குள்ள வருவதற்காய் அவன் பார்க்க என்ன பண்றான்? ஒரு படி ஏறுறான். அல்லேலூயா. இதுவரையும் கீழே இருந்தவன் ஒரு படி மேலே ஏறி நிற்கிறான். ஆனா யாருக்கும் தெரியல. அடுத்தது படிமா. இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது போதும். அல்லேலூயா. முதல் முறையாய் சகேவுக்கும் இயேசுக்கும் ஒரு கனெக்ஷன் நடக்குது. ஒரு லவ்வர் போலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் காட்டும் பொழுது காட்டுவாங்க பார்த்தீங்களா, மியூசிக்கோட. அதே மாதிரி சகைவுக்கும் இயேசுக்கும் ஒரு கனெக்ஷன் நடக்குது. ஒரு வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இதுவரையும் பார்த்தவர்கள் கீழே பார்க்குறாங்க, ஆனால் இயேசு முதல் முறையை சகைவு பார்க்கும் கீழே பார்க்கல, அண்ணாந்து பார்க்கிறார். விசுவாசத்தோடுங்க கரங்களை கர்த்தரை செலுத்துமா. இதுவரையும் உன்னை பார்த்தவர்கள்
இவன் அவ்வளவுதான், வேஸ்ட், இவன் செத்து போயிட்டான், இவன் இனிமேட்டு எழும்ப முடியாது, இவன் கடங்காரன், இவன் பாவி, இவன் கோபக்காரன் அப்படின்னு அநேகர் நினைச்சிருக்கலாம். ஆனா தேவன் பார்க்கிற பார்வையை அந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்டது, அவனை அனாந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பிடிச்சி சொல்லுங்களேன், தேவன் இனி உன்னை உயர்த்தி தான் பார்ப்பார். கரங்களை பிடிச்சி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மனிதன் உன்கிட்ட ஆசீர்வாதம் வச்சிருக்கலாம், ஆனா மனுஷன் உன்னை கீழே வச்சுதான் பார்ப்பான். தேவன் அப்படி அல்ல, உன்னை பார்க்கிறார்னு அனாந்து பார்த்தார். ஹல்லேலூயா. பார்த்தது மட்டும் இல்ல, அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். அவனை கண்டு சகைவே, கொஞ்சம் ஸ்பீடா படியுமா, நீ சீக்கிரமா இறங்கி வா, நீ சீக்கிரமா இறங்கி வா. போதும். இந்த வார்த்தை கும்பல்ல போறவன சகைவேன்னு சொல்லி இவனை அண்ணாந்து பார்த்த உடனே கூட இருக்க ஜனங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு கற்பனைங்க. அவனை முதல்ல அங்க பார்த்துருக்க மாட்டாங்க, எங்கடா குள்ளனா இருப்பானே, எங்க காணும்னு தேடி இருப்பாங்க. இவன் பாவியாச்சு, பாவிகிற இடத்துல இருப்பானே, இவன் குடிகார இடத்துல இருப்பானே, இவன் கடன் வாங்குற இடத்துல இருப்பானே, இவன் லோன் கொடுக்குற இடத்துல இருப்பாங்கன்னு. அல்லேலூயா. எங்க சில சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்ப வறுமைனால எங்கெங்க லோன் கிடைக்கும், எங்கெங்க சுய உதவி கிடைக்கும், அங்கங்க தேடினே இருப்பாங்க. இதுவரை நம்ம அங்க தென்பட்ட நம்ம கர்த்தருடைய பார்வை இந்த மாசம் மேல் படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ உன்னை பார்க்கிற விதம் விசேஷம். தேடினவங்க எல்லாம் மீண்டும் கர்த்தர் பார்த்து அதே பார்வைக்கு நேராக அண்ணாந்து பார்க்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப நீ கீழே குனிந்த இருந்த நீ உன் வாழ்க்கை முழுவதும் இது வளர்ச்சி அவ்வளவுதான், இயற்கை. அவன் குள்ளமா படைக்கப்பட்டது இயற்கை. இவனை எல்லாம் குனிஞ்சு பார்க்கணுன்றது இயற்கை. இயற்கை அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த கும்பலே அவனை அனாந்து பார்க்க முடிய கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அன்பு சகோதரி சகோதரியா, உனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்டு இந்த காலம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுமே. உன் பேரை பெருமைப்படுத்துவது, இதுக்கு முன்பாக வரையும் சகைவு வந்திருக்கேன்னு சொல்லல. சகைவுன்னு அவன் பேரை பெருமைப்படுத்துவதற்கு இயேசு பிரியப்படுகிறார். என் அன்பு ஜனமே, இதுவரையும் சகைவு இருந்த வீடு தெரியாது, சகைவு இருந்த இடம் தெரிஞ்சிருக்காது. அவன் பாவி என்றும் கள்ளன் என்றும் நம்மளை போல ஒரு மோசமான ஒரு கேரக்டர் என்று ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை வைத்து சொல்லுங்களேன். சகைவை பார்த்தது போல கர்த்தர் என்னை அண்ணாந்து பார்க்கிறார். சொல்லுங்களேன். என்னை உயர்த்தி பார்க்கிறார். மற்றவர்களோ என்னை தாழ்ந்து பார்க்கிறார்கள். என் தேவாதி தேவன், என் ரட்சகர் என்னை உயர்த்தி பார்க்கிறார். ஆமென் சொல்லுமே. அவனு சொல்றாரு, நீ இறங்கி வா. உடனே அந்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து படிங்களேன். சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது படிமா. அவன் சீக்கிரமா இறங்கி, ஆமென், அவன் உடனே கீழ்ப்பட்டான். சந்தோஷத்தோட இருமா. அவன் சீக்கிரமா உடனே என்ன பண்ணா, இறங்குறான். ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, என் அன்பு சின்னமே, கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். உனக்கு வாழ்க்கையில் கோபம் உனக்கு ஆசீர்வாதமாக நினச்சிருக்கலாம், உன் பெருமை உனக்கு ஆசீர்வாதமாக நினச்சிருக்கலாம், உன் செல்வாக்கு, உன் ஜனம், உன் குடும்பம் நினச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டு இறங்கி வா. ஹல்லேலூயா. எப்போ இயேசு தேடி வருகிறையோ அப்போ இருக்கிற உன் பெருமை கிருமை எல்லாத்தையும் விட்டு நீ இறங்கி வரும்பொழுது கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்களேன். அவன் உடனே டிசைட் பண்ணான், நீ உடனே இறங்கி வாடினாரு. நான் நாளைக்கு வர ஆண்டவர், என்னால் இறங்க முடியல. நம்ம சாக்கு போக்கு சொல்லுவோம், இன்னைக்கு ஊழியம் செய்றீங்களா, நாளைக்கு செய்கிறேன், இன்னைக்கு என்னால் முடியல. அப்படி அல்ல, அவன் உடனே கீழ்ப்படிஞ்சான். உடனே அந்த இறங்கி வந்தது நிமித்தம் இதுவரையும் ஆசீர்வாதம் பெற்றவனா இருந்தான். ஹல்லேலூயா. இப்பதான் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினது. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுமே. ஆசீர்வாதம்னா என்ன? நான் இங்க சபைக்கு நான் வரேன்னா என் நிமித்தமா இந்த இடம் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ வேலைக்கு போறேன்னா நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்கணும். நீ இருக்கிற இடத்துல, நீ செய்யற ஊழியத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும். நீ இருக்கிற தெருவில் ஆசீர்வாதமா இருக்கணும். நீ இருக்கிற தேசத்துல உன் நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா. இதுவரை உன் நிமித்தம் உபத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அன்பு ஜனமே, கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பது எதற்காகனா நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு. ஹல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மீண்டும் சொல்றேன்னு. ஆசீர்வாதமா இருக்கிறது, உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வேலைன்னா என்னமா இருக்கும்?
என்ன நீங்கள் என்ன டிசைட் பண்ணுவீங்க? ஆசீர்வாதமான வேலைன்னா என்ன? சம்பளம் மட்டுமா? இல்லை. ஆசீர்வாதமான வேலைன்னா நிரந்தரமான வேலை இருக்கணும். அது கவர்மெண்ட் வேலை மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த வேலையில் உனக்கு மேலே செய்கிற ஓனர் முதலாளி உனக்கு நட்பாக இருக்கணும். நீ கேட்கும் போது வட்டிக்கு கேட்கும் போது வட்டி இல்லாத கடனாக கொடுக்கணும். நீ லேட்டாக போகும்போது அனுசரிக்கணும். நீ எப்போ வந்தாலும் ஏற்றுக்கணும். உன்னை ஃபேமிலி போல் பார்த்துக்கிற ஒரு வேலையாக இருந்தால் அந்த வேலை உனக்கு ஆசீர்வாதமான வேலை. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா உனக்கு எல்லா பழக்கத்திலும் அது அங்கே இருக்கணும். இப்போது ஒரு முதலாளியாக இருக்கிற நான்னா எனக்கு இவர் வேலை செய்கிறான்னு வச்சுங்களேன், இவர் இந்த வேலை செய்கிறவர் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாரு, இவர் எனக்கு இருக்கிறதால் பிளெஸ்ஸிங்னா என்ன அர்த்தம்? இவர் கரெக்ட் டைமுக்கு வருவார், நான் சொல்கிற வேலையை செய்வார். இவருக்கு சம்பளம் மட்டும் முக்கியம் இல்லை, அவர் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உன் குடும்பத்திற்கு வைத்திருக்கிறார்னா உன் குடும்பத்திற்கு நீ பிரயோஜனமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. உன்னை தேசத்துக்கு வைத்திருக்க, நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். சபைகளில் உன்னை வைத்திருக்கிறார்னா நீ சபைகளுக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ போற இடம் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் வைக்கதான் கர்த்தர் உன்னை உயர்த்தி பார்க்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு கொடுக்கிற பிளெஸிங், என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணுகிறார்னா அது எதற்காக சொல்லுங்களேன்? ஏன் உன்னை பிளஸ் பண்ணணும்? நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சகைவு அந்த மரத்தை விட்டு இறங்கி அவன் செஞ்ச முதல் காரியம் படிங்க பார்க்கலாம். சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். ஆமென். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி 8 படிமா. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடு. போதும் 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 போதும். அவன் வட்டிக்கு வாங்குனத நான் பேச தரேன்னு சொல்லல, நான் அநியாய வட்டிக்கு வாங்கினா ரெண்டாவது தான் சொல்றான். முதல்ல இதுவரையும் எனக்குள்ள ஆசீர்வாதம் வச்சிருந்தேன், அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது. நான் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் பாவி. இன்னைக்கு நான் ஏழைக்கு நான் 50% ஆஸ்தியில் கொடுக்குறேன். ஆமென். இப்போதான் முதல்ல அவன் இதுவரை இருக்கிறதெல்லாம் தனக்குள்ள ஆட்டையை போட பார்த்தான். இவர்கிட்ட இருக்கிறதா இவர்கிட்ட பிடுங்க ஆரம்பிச்சான், உங்ககிட்ட இருந்தால் ஒன்று கொஞ்சம் பிடுங்க ஆரம்பிச்சான். இப்படியே ஓடி போய் தான் வாழலாம் நினைச்சான். ஆனால் அது ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைச்சான். ஆனால் அதுக்கு அவனுக்கு ஆசீர்வாதமா இல்லை. அல்லேலூயா. ஆசீர்வாதம்னா நாம் இருக்கிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒரு ஆசீர்வாதமான ஊர்னா என்னங்க? நீ ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்க போற, அது ஆசீர்வாதமான ஊர்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். அந்த இடத்துல தண்ணி வரணும் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது கரண்ட் இருக்கணும், மூணாவது பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும், போக்குவரத்து இருக்கணும். இதெல்லாம் எப்போ பார்ப்பீங்கன்னா அங்கே ஒரு கம்பெனி இருந்தால் தான் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அங்கே ஒரு தொழிற்சாலை, ஒரு கல்லூரி, ஏதாவது ஒரு வருமானத்திற்கு நிகராக, புழக்க நிகராக இருந்தால் தான் அது ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். உங்கள் வீட்டில் தண்ணியும் உங்ககிட்ட காசு இருந்தால் தனியாக காட்டில் இருந்தீங்கன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. எனக்கு என்ன கர்த்தர் உன்கிட்ட சொல்ல விரும்புகிறாருன்னா, நீ மற்றவரிடத்தில் கொடுத்து பார். ஹல்லேலூயா. உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் சாதிகளை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தர் மை செலுத்துவோமா? இன்னைக்கு எல்லாம் நம்மளுக்குள்ளே வச்சுக்கிறோம், யாருக்கும் கொடுக்கறதில்ல. சபைக்கு நம்ம வரமே, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கீங்களா? இங்கே ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் விண்ணப்பம், எல்லாம் பிரேயரில் கலந்துக்கிறீங்க. ஒரு காணிக்கை கொடுக்கும்போது இருக்கிற செல்லா காசு எடுத்துகிட்டு வந்து போடுறது. கிழிஞ்ச நோட்டு எங்கேயே மாத்தில் கடைக்காரன் திட்டினா மடித்து 4 மடித்தா எந்த நோட்டு 4ஆக மடிச்சிருக்கோ அது செல்லாத நோட்டாக தான் இருக்கும். இந்த காணிக்கைன்றவங்க சொல்லுவாங்க, ஐயோ தசம பாகம் 1000 ரூபாய் கொடுக்கணுமா? இப்போ நீ இருக்கிற இடம் போகிற சபைக்கு, நீ சபைக்கு வரனா என் நிமித்தமாக என் சபைகள் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த நினைவு உனக்குள்ளே வரணும். ஆமென். நீ ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன்னா என் நிமித்தமாக இந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் நடக்கணும். என் உறவுகளுக்கு மத்தியில் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறேன், என் பக்கத்தில் அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னா உன் நிமித்தமாக அந்த அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு உதவி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது உனக்கு மட்டும், பிள்ளைகளுக்கு மட்டும், தனக்கென்று நீ எப்போ சம்பாதிக்கிறியோ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. அதனால ஏசப்பா சொல்ற 2 பொருள் இருந்தால் என்ன பண்ணு? அல்லேலூயா. கொடுத்து பழகு. எப்போ சபையின் வாழ்க்கை மாறினது? அவன் எடுத்த உடனே சொன்னா என்ன சொல்ற? என்கிட்ட இருக்கிறத முதல் ஏழைகளுக்கு 2ஆக கொடுக்குற.
என் அன்பு ஜனமே, நீ இருக்கிற வீட்டுக்கு நீ பிரயோஜனமாக இருக்கிறியா? இதுவரையும் நம்ம வாங்கி வாங்கி பழகிட்டு நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறோம், ஒரு ஆசீர்வாதம் பெற்றதா இல்லை. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, சகையை போல என் வாழ்க்கையை மாறணும், உடனே மாறணும். லைஃப்பில் எல்லாம் உடனே சேஞ்ச் ஆகணும்னு ஆசைப்படுறோம்ல, உடனே அற்புதம் நடக்கும், உடனே மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி பாருங்க. அல்லேலூயா. கொடுத்து பாருங்க. நீ போகிற இடம் உன் கை குறுகினா இருக்கக்கூடாது. இங்கே ஃபேன் இல்லைன்னா அடுத்த ஃபேன் நான் தான் வாங்கி தரணும்னு இருக்கணும். வருமானத்தில் கடன் வாங்கி அல்ல, அல்லேலூயா. ஆண்டவரே அந்த ஃபேன் நான் தான் ஆண்டவர் வாங்கி தரணும், இதுதான் என் வைராக்கியம். நீ வைராக்கியம் வச்சு பாருங்களேன், கர்த்தர் நிச்சயமாக அதுக்கு உண்டான வருமானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. யாராவது பண்ணுவாங்க. போன அமாவாசை ப்ரேயர் நடந்தது. வந்த பாஸ்டருக்கு 5000 ரூபாய், சாப்பாடு ஒரு 2000 ரூபாய், ஒரு 2-3 பாஸ்டர் வந்தாங்க, 2000 ரூபாய் காணிக்க, மியூசிக் ஒரு 1500, மொத்தம் 10000 ரூபாய் காலி. எவ்வளோ காணிக்க வந்திருக்கும் தெரியுங்களா? 1800 ரூபா காணிக்க. வரவோட செலவு ஜாஸ்தி. ஐயோ, நம்ம எத்தனை பேர் இங்கேருந்து இலவசமாக எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறீங்க? இதில் எண்ணெய் யார் வாங்கி கொடுக்குறாருன்னா, ஒரு குடும்பம் 2 குடும்பம் தான் வாங்கி தரும், ரெகுலராக அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இங்கேருந்து சபையிலேருந்து இலவசமாக எடுப்போம். இதுவே நான் காசுன்னு சொன்னு வச்சிங்களேன், சபையில் காசு வாங்குறேன், சபையில் காசு வாங்குறேன். நான் வாங்குறது இல்லை. அட்லீஸ்ட் கொடுக்க உனக்கு என்ன வரல, நான் 2 எடுத்துகிட்டு போகிறேன். சில பேர் 2 இல்லை, அப்படி இங்கே 2 இங்கே 2, ஒரு 5 பாட்டில் ஊற்றி வச்சது ஒரு 1 ஹவரில் கணக்கு, இலவசமாக தானே. அதை காசுனா 2க்கு மேலே எடுக்க மாட்டோம். சரி, நம்ம எடுத்துகிட்டு போகிறோமே, இந்த மாதம் நான் என்ன வாங்கி தரணும் எதாவது முயற்சி பண்ணுமா? இந்த இலவசம் எங்கேருந்து வருது? ஃபாரின்லேருந்து வரல, இன்னொரு குடும்பத்திலேருந்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அவங்க ஆசீர்வாதத்தை பெற்று கொடுக்குறாங்க. நானும் அடுத்த மாதம் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நான் என்ன வாங்கி தரேன்? ஏதாவது ஒரு பொறுத்தனை. நீ சபைக்கு வர இங்கேயும் பிரயோஜனம் இல்லை, வேலைக்கு போகிற இடத்துலையும் கரெக்ட் டைமுக்கு போகிறதில்ல, ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல, பிஸ்னஸ் டைமில் நல்லா தூங்குறது, வீட்டில் உட்காந்து கேமை பார்க்குறது, தேவையில்லாத கடையை சென்ட் பண்ணுறது, பிஸ்னஸும் சரியாக பண்ணுறதில்ல, குடும்பத்தில் சமையலும் ஆக்குறதில்ல, குடும்பத்தையும் பார்க்குறதில்ல. நீ யாருக்கு தான் பிரயோஜனமாக இருக்க? எது கொடுத்தாலும் பாக்கெட் மட்டும் 10 பாக்கெட் வச்சுருக்கோம், எங்கே வேணால் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன், ஆனால் நான் திருப்பி நான் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. உன் சகோதரன் மத்தியில் உனக்கு அன்பு இல்லைன்னா அவர் சொல்றாரு, எனக்கு என்கிட்ட அன்பு இல்லை. இங்க லாக்டவுன்ல எத்தனை பேர் உன் உறவுகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க? நீ குடும்பத்தில் இருக்க அக்கம் பக்கத்து வீட்டில் நல்ல கறி, மட்டனும், சிக்கனும், பஜ்ஜியும், சொஜ்ஜியும் ஈவினிங்கில் உட்காந்து சாப்பிட்ருப்போம். பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க சாப்பிடாம இருப்பான், அது உனக்கும் தெரியும். ஒரு பீஸை கொடுத்தா என்ன பண்ணுவோம்? மொத்தமாக கேட்டுறவனு போகிறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை. அல்லேலூயா. பஜ்ஜி சாப்பிடலாம் கேட்டால் வந்துடுவாங்க. அதனால் அவங்க போயிட்ட பிறகு வருங்க, போகிற அந்த வறுக்கிற ஸ்மெல் அங்கே கேட்கும்ல. முன்ன மாதிரி கிராமம்னா ஒரு 2 கிலோமீட்டர் வீடு இல்லை, பக்கத்தில் நீ இங்கே என்ன சமையல் செஞ்சாலும் சரி, மூச்சு விட்டால் கூட பக்கத்து வீட்டில் தெரியும். அப்போ அவங்க பட்னியாக இருக்குது உனக்கு தெரியும். நம்ம என்னைக்காவது உதவணுமா? நம்ம கேட்டு தான் வாங்கின்னு இருக்கோம் தவிர கொடுத்து பார்த்தா தான் தெரியும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறது. கரங்களை திரு கர்த்தர் மாதிரி சொல்லட்டுமா? நான் நீங்கள் தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல, நான் சபைன்னு சொல்லலை. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நீங்கள் கைகள் உயர்ந்ததாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ராஜாக்களை வைத்திருக்கிறார், உங்களை பிச்சைக்காரர்களா இல்லை, உங்களை ராஜாக்களை வைத்திருக்கிறார் அநேகருக்கு உதவும்படியாக. தேவன் ஒரு அற்புதம் செய்யணும்னா எப்படிங்க வருவார்? மனித ரூபத்தில், ஓன் ரூபத்தில் தான் வருவார். கரங்களை பிடிச்சி சொல்லுங்களேன், தேவன் ஓன் ரூபத்தில், பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்க, ஓன் ரூபத்தில் தான் கர்த்தர் வருவார். ஓன் ரூபத்தில் வந்தால் கேட்பாரா கொடுப்பாரா? சொல்லுங்களேன், பக்கத்தில் பிடிச்சி. உன் ரூபத்தில் கர்த்தர் வந்தால் கேட்பாரா கொடுப்பாரா? என் தேவன் கொடுக்கிறது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, மாடு ரூபத்தில் வந்தாலும் சரி, என் தேவன் கொடுக்கிறவர், இருக்கிற ஜீவனையே கொடுத்தவர் பாவரு. அல்லேலூயா. தன் ரத்தத்தையே கொடுத்தவர் உன் ரூபத்தில் தான் இருக்கிறார், உன் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கார். நம்ம என்ன பண்ண, நம்மளுக்கு கட்டு கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போறியா? யாருக்கும் கொடுக்காது. இந்த டூருக்கெல்லாம் போவாங்க, எங்கள் அம்மா சொல்லி அனுப்புவாங்க, வேர்க்கலை இருக்குது, ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, யாருக்கும் கொடுக்கூடாது, நீ தான். நம்மளும் என்ன பண்ணணும், அம்மா சொல்லிட்டாங்களேன்னு அப்படியே யாருக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க, தனித்தனியாக சாப்பிடுவோம். அந்த பழக்கம் என்ன வருது? நம்ம உண்மைதானம்மா, அந்த பழக்கம் என்ன ஆகுது? பெருசான உடனே ஐயோ இது நம்ம பிள்ளைக்கு, இது நம்மளுக்கு, வேற யாருக்கும் கிடையாது. ஆமாம் அன்பு சகோதரி சகோதரி, நான் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கி என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு ஒரு 3 பேர் வச்சுருக்கோம். ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட டெய்லி ஒரு 5-6 ஊழியக்காரர்கிட்ட பார்க்குறோம். பாஸ்டர் ஒரு 5000 ரூபா சம்பளம் தான் நீங்கள் சொல்கிற ஊழியெல்லாம் செய்கிறேன் பாஸ்டர்.
அப்போ கேட்குறேன், என்ன உங்கள் ஊழியத்தில் என்ன இருக்கு? ஊழியத்தில் வருமானமே இல்லை பாஸ்டர். நான் ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு 500 ரூபா காணிக்க வருது, ஆனால் அவங்களுக்கு 5000 ரூபா இருந்தால் ஒரு மாதம் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. அல்லேலூயா. என்ன வித்தியாசங்கள் இன்னைக்கு ஊழியத்துக்காக விதைக்க. எதுக்கு அமாவாசை பிரேயரை சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையோ, என் ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கேன். அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு விதைச்சுன்னு தான் இருக்கேன். எனக்கு வேண்டியதை கத்த செய்கிறார். ஒன்றும் இல்லை, இந்த லெட்டரிங்க இந்த சபைக்கு வந்ததுலேருந்து 4 மாதமாக இது லெட்டரிங் போடணுன்னு ரொம்ப ஆசை. இந்த லெட்டரிங்க்கு வந்து 11,000 ரூபாய், ஒரு எழுத்து 2,500 ரூபாய். போன மாதம் பண்ணலான்னு பார்த்தேன், எங்கள் வீடு இடிஞ்சதுனால பணம் இல்லை. போன மாதம் என் பொண்ணோட நகையை வச்சு தான் இந்த சேனலுக்கு ரெண்ட் கட்டணும். ரொம்ப கவலை. இந்த வருஷம் இந்த மாதம் இப்படி தானே ஆண்டவரே, இந்த நான் எடுத்து வாங்க முடியாதா அப்படின்னு நினச்சினே இருக்கும் பொழுது கணக்கு போட்டு பார்த்தா எல்லாம் மைனஸில் வருது. அப்போது இந்த மாதமும் இல்லை, அடுத்த மாதமும் நான் கிறிஸ்மஸ்குள்ளே போடணும்னு நினச்சேனே, என்ன பண்ணுறதுன்னு. வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், அவ்வளோதான் மறந்துட்டேன். சனிக்கிழமை மறந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரர் வந்து என்கிட்ட ஒரு காணிக்கை கொடுக்குறாரு. என்ன ஏன்னு, என் சொந்தக்காரங்க ஆப்ரேஷனுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஜெபத்துக்கு கூப்பிட்டு அவங்க வரல, அதனால் அவங்க கோயிலுக்கு குளமும் மாந்திரிகம் போகிறாங்க. நான் இந்த காசை கொடுத்தேன்னா அந்த ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கடவுள் தான் நன்மை செஞ்சார்னு வரும். ஆனால் நான் இந்த காசை எடுத்து வச்சுட்டேன், செலவு பண்ண மனசு இல்லை, இது நான் ஊழியத்துக்காக கொடுக்குறேன், நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர்னார். அல்லேலூயா. திறந்து பார்த்தா கரெக்டாக 10,000 ரூபாய். ஒன்றுமே செய்யல, ஸ்ட்ரெயிட்டாக போய் அதை ஆர்டர் பண்ணியாச்சு. அப்போது நம்ம விதைக்க ஆரம்பிக்கணும். நீ கொடுக்க ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிக்கும். எனக்கு எவ்வளோ வருது? மொத்தம் மாதம் 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறோம். நீங்கள் காணிக்கை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா கூட இருக்காது. ஹவுஸ் விசிட்டிங்காக அவ்வளோ போகிறதில்ல நான். ஆனால் எங்கேருந்து பணம் வருது தெரியாது. கணக்கு வச்சு பார்த்தா எல்லாம் மைனஸில் போகும். திடீர்னு ஒருத்தர் வருவாங்க, காசு இது இருந்தாங்க பாஸ்டர், இவங்க ஜெபம் பண்ண ஒரு அற்புதம் நடந்தது, நீ இது நடந்தது. இப்படி தான் கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கார். நீ கொடுக்க கொடுக்க கொடுக்க. அல்லேலூயா. இன்றைக்கி வேலை செய்கிறவங்கள மொத்தம் இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணி தான் இருக்கும். நாளைக்கு இன்னொரு கலர் மாற்றலான்னு முடிவு பண்ணிருக்கோம், நாளைக்கு வெளியே ஒரு ஸ்டேஜ் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவை. முதல் செலவு பண்ணுறோம், கர்த்தர் மீது செய்வார். அல்லேலூயா. நீ தேவனுக்கென்று கொடுக்கும் பொழுது, நீ உன் உறவுகளுக்காய் கொடுக்கும் பொழுது, உன் நண்பனுக்காய் கொடுக்கும் பொழுது, உன் கூட பிறந்த சகோதரர்களுக்காய் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உன் கரங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை எதிர்த்து கர்த்தர் போய் சொல்லுமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. சகைவு முதல் எடுத்த உடனே என் ஏழைகளுக்கு நான் பாதியை கொடுக்குறேன். இப்போதான் ஏசப்பா பாட்டுக்குள்ளே வந்துட்டான். ரெண்டாவது சொல்கிறான், நான் எங்கெங்கே வாங்கியிருந்தேன்னு அங்கெல்லாம் ரெட்டித்தனமா. அல்லேலூயா. அது ரெண்டாவது. அவன் பட்ட பாவத்திற்கு அவன் நிவர்த்தி செய்கிறான், ஆனால் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு முதல் செய்த காரியம். அல்லேலூயா. இப்போ தேவன் உங்களை இப்படி பார்க்கணுமா இப்படி பார்க்கணுமா? அநேக உங்களை இப்படி பார்த்துருக்கலாம், சி இந்த வேஸ்ட், இந்த பொண்ணே இப்படி தான், இந்த சகோதரி இப்படி தான் கடன் வாங்குவாங்க, இவங்க செவமே பண்ண மாட்டாங்க, ஐயோ இவங்க கடன்காரிங்க, இவங்க வந்தால் கடன் கேட்பாங்க. உன்னை பார்த்து முகம் சுழிச்சவர்கள்லாம் இனி உன்னை அண்ணாந்து பார்க்குற சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் மை சொல்லுமா. எப்படி சகைவு தேவன் அண்ணாந்து பார்த்தாரோ, இதுவரையும் அவனை பார்த்தவங்களை எப்படி பார்த்தாங்க, ஆனா தேவனை முதல் சந்திப்பு அவனை உயர்த்தி பார்க்கிறது. அவங்க விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். என்னையும் கர்த்தர் உயர்த்துவான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன், கரங்களோட சொல்லுங்க. என்னையும் கர்த்தர் உயர்த்தி பார்ப்பார், அதுவும் இன்னைக்கே பார்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும். சபைக்கு வர நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ வேலைக்கு போற இடத்துல வேலை, இந்த சம்பளத்துக்கு இவ்வளவுதான் வேலை செய்வன்னு இருந்தீங்கன்னா ஓ நிமித்தமா அந்த வேலைக்கு ஆசீர்வாதம் இல்லை. இந்த பிசினஸ்க்கு போதும், காலைல 8 மணிக்கு எஞ்சா போதும், இந்த வேலை செஞ்சா போதும் இல்லை, சோம்பேறின் சாபம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எவன் சுறுசுறுப்பா இருக்கிறானோ அவன் கிட்ட தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாரு கர்த்தர். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதுவரை வாங்கி போட்ட நீங்க, என் அம்மா கொடுத்தா நல்லா இருக்குமே, உண்மையாகவே உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கலாம், அம்மா தான் கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு அம்மாவுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. இனி என் தகப்பனாருக்கு நான் கொடுக்கணும், என் சகோதர சகோதரிக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சி பாருங்களேன். இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சான்ஸ். இந்த மாதம் கிறிஸ்மஸ் நியூ இயர் வருது, நிறைய ட்ரெஸ் எடுத்துருப்பீங்க. உன் உறவுக்கு, உனக்கு தெரியாதவங்களுக்கு யாருக்கா ட்ரெஸ் எடுத்து வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. ஒரு ட்ரெஸ்ஸு
நீங்கள் எடுக்கிறதா மினிமம் 1000 ரூபாய்க்கு மேலே தான் எடுப்பீங்க. 300 ரூபாய்க்கு ஜீரோடில் நல்ல சுடிதார் இருக்குது, வாங்கிட்டு வந்து ஒரு இல்லாதவங்களுக்கு கொடுங்களேன். அது எவ்வளோ பேர் ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஹல்லேலூயா. இதுவரையும் உனக்கு யாராவது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நல்லா சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த மாதம் நீங்கள் மற்றவங்களுக்காக எடுத்து கொடுக்க போகிறீங்க. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் ஸ்பான்சர் பண்ண போகிறேன் சொல்லுங்க. 2 பேருக்கு 100 ரூபாய்க்கு புடவை இருக்கு. 100 ரூபாய் 500 ரூபாய் 5 பேருக்கு புடவை. ஹல்லேலூயா. பெருமையாக சொல்லிக்கலாம், நான் 5 பேருக்கு பெருமை கொடுத்தேன்னு, புடவை கொடுத்தேன்னு. ஆனால் உன் பேருவே கத்த என்ன பண்ணுவார் தெரியுங்களா? போகிற இடத்துலலாம் ஹல்லேலூயா. இந்த சகோதரி நிறைய பேருக்கு, இந்த சகோதரி அநேகருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி கத்தர் அவர் முத்திரையாக வைப்பார். ஹல்லேலூயா. தேவன் மனித ரூபத்தில் வந்து தான் நன்மையை செய்வாருங்க. அது உன் ரூபத்தை தான் கத்த சூஸ் பண்ணியிருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுவரையும் வாங்கணும் ஏங்கின இந்த கைகளை கத்தர் இப்படி மாற்ற போறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படி இருந்த என்ன உன்னை உயர்த்தி கத்தர் இப்படி மாற்ற போறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படி இருந்த உன்னை, கீழே இருந்த உன்னை கத்தர் பார்த்தோம் எப்படி ஆயிடுச்சு? அப்படி இறங்குது, கொடுக்க வருது. ஹல்லேலூயா. இப்படி புடுங்க வந்த நீ இப்படி கொடுக்க வர. ஹல்லேலூயா. இதுதான் கத்த செய்கிற காரியம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அலையிலேயே சொல்லுமே. எடுத்து படிங்களேன், அப்படியே 9 படிங்களேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு கத்த சொல்றாரு, இவ இன்னைக்கே முடிவு எடுத்துட்டாங்க, இன்னைக்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். கையை பிடிச்சி சொல்லுங்க பக்கத்தில் இருக்குங்க, நீ இன்னைக்கே முடிவு எடுத்துடல, இன்னைக்கே உனக்கு ஆசீர்வாதம், இன்னைக்கே ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன? இன்னைக்கே விடுதலை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அன்பு சகோதரி சகோதரியே, கத்தர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன் தரித்திரத்திற்கு ஒரு முடிவை கொடுத்துட்டார். ஆமென். உன் நெருக்கத்திற்கு ஒரு முடிவை கொடுத்துட்டார். ஆமென். உன் சோகத்துக்கு ஒரு முடிவை கொடுத்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா. உன் வறுமைக்கு ஒரு முடிவை கொடுத்துட்டார். உன் சமாதான குலைச்சலுக்கு, உன் குடும்பத்தில் அதிகமாக வர சமாதான குலைச்சல், உன் கையில் ஒன்றுமே இல்லைன்னு தான் உன் குடும்பத்தில் உன் பிரச்சனை. ஆமென். இன்னைக்கு உன் கரங்களை கத்தர் உயர்த்த போறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை படிப்போமா? நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்களேன். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிக்கும். அவ்வளவுதான் போதுங்க. ஒரே வசனத்துல எவ்வளவு பேர் அழகா சொல்ற, கத்தர் உங்களை நீதிமானாய் பார்க்கிற, நீ நல்லா இருந்தா போதுமா, தேசம் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. என் தேசம் ஆசீர்வதிக்கப்படனா உன் தெருவுக்காக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இங்க கவனிங்களேன். நீங்க வசிக்கிற தெருவில் உன் வீட்டை விட்டு ஒரு குடமோ ஒரு சில்பரோ ரோட்டுக்கு வருதுன்னா உன் தேசத்துக்கு நீ துரோகம் பண்றன்னு அர்த்தம். ஏன்னா மற்றவங்க வண்டிக்கு நீ தடையா நீ இருக்கிற. என் ஏரியாவில் யாரும் கேட்க மாட்டாங்கன்னா நீ தேசத்துக்கு நீ ஆசீர்வாதம் இல்லை, உபத்திரமா இருக்கிற. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மீண்டும் கேட்குறேன், எத்தனை பேர் இந்த மழை வேணான்னு எத்தனை பேர் கேட்டீங்க? இன்னைக்கு வரும்பொழுது நான் போகிற வரையும் மழையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. கத்தர் கொடுக்க ஆசீர்வாதத்தை வீணான ஜபத்தை பண்ணி தடுத்துடாதீங்க. பெரிய சாபம். வர மழை வந்து கத்தரால் கொடுக்குற ஆசீர்வாதம். நீ காலையில் 10 மணிக்கு நீ லேட்டாக வருவ, லேட்டாக வர்றதுக்கு மழை என்ன பண்ணுவ? நிற்க சொல்லுவேன். உன் ஜெபம் தேசத்துக்கு தேவை. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் ஜெபம் தேசத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அலையிலே சொல்லுமே. தேசத்தில் நான் ஆசீர்வாதம் மாயிருப்பேன், மாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதம். கரங்களை தட்டி பாடுவோமாம். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வீட்டில் ஆகாரம், என் தேவைகள் ஒன்றும் தடையில்லை. சொல்லுங்களேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லை, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லை. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம். உந்தன் வசனம் கை கொள்ளவேன் நான், உந்தன் வழிகளில் நான். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்களேன். யாத்ராகமம் பழைய ஏற்பாடு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பழுத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீ தரித்திரம் இருந்தால் உன் தேசமும் தரித்திரம் ஆக்கப்படும். ராமேன் சொல்லுங்களேன். உங்கள் வீட்டாண்ட இங்கே கவனிங்களேன், கடையே இருக்காது, ஒரு அப்பார்ட்மெண்ட் வரட்டுமே, அங்கே 2 கடை வந்து விழும். ஏன்? வியாபாரம் பெருகுது, மக்கள் புழக்கம் இருக்குன்னு. நீ அந்த இடத்துல ஒரு 1/2 கிரவுண்டை சுற்றி நீ மட்டும் வீடு வச்சுருந்தீங்கன்னா உன் நிமித்தமாக மற்றவங்களுக்கு உபத்திரம் தான். ஏன்னா கடை பெருகாது, கடை ஒன்றும் இருக்காது. அப்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் வர்றது ஒரு ஆசீர்வாதம் எப்படியோ, ஒரு ஒன்றும் இல்லாத இடத்துல ஒரு காலேஜ் வர்றது எப்படி ஆசீர்வாதமா, ஒன்றும் இல்லாத ஏரியாவில் ஒரு ஃபேக்ட்ரி வர்றது எப்படி ஆசீர்வாதமோ, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் ஒரு ஏரியாவில் போகிறது ஆசீர்வதிக்கமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நிமித்தமாக உன் ஜெபம் உன் ஆசீர்வாதமாக இருக்கணும், இல்லை உன் வருமானம் ஆசீர்வாதம் இருக்கணும், இல்லை உன் செயல்பாடுகள் அங்கே ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமே, நீ ஆசீர்வாதமாக இருக்கணுமா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணுமா? மீண்டும் அந்த ஆதியாகம் அந்த 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்களேன். நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா இருக்கிறன்னு அர்த்தம், உன் நிமித்தமும் உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ போற இடம்லாம் பிளெஸிங்கா இருக்கணும், நீ பார்க்குற இடம்லாம் பிளெஸிங்கா இருக்கு. இதுவரையும் வாங்கின நீ இன்னைக்கு கொஞ்சம் டர்ன் பண்ணி பாரு. இன்னைக்கு எப்படி சகையின் வாழ்க்கை ஒரு கதை சொன்னது போல அவன் வாழ்க்கை எப்படி கர்த்தர் மாற்றினாரோ, இன்றைக்கி சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். உன் கீழே ஒன்றுமே இருக்காது, 2 போகிறவங்களுக்கு 100 ரூபா கொடுத்துப்பார். அல்லேலூயா. கடந்த 15 நான் சென்னையில் இங்கே பிச்சைக்காரங்களே பார்க்குறதில்ல. எத்தனை பேர் கடந்த 2 மாதம் பிச்சை போட்டிருப்பீங்க? ஒருத்தரும் இல்லை. ஒரு 2 ரூபா கூட நம்மளால் தேடி பிடிக்க முடியல. அல்லேலூயா. உன் சாப்பாடில் நிறைய சாப்பாடு வீணாக்கி குப்பைத்தொட்டில் போட்டிருப்பேன். எத்தனை பேருக்கு நீ இலவசமாக கொடுத்துருப்ப? உன் பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு ஏங்காமல் இருக்கணும்னா நீ யாருக்காவது உதவி பண்ணப்பார். அல்லேலூயா. மாசத்துல ஒரு நாள் ஒரு 5 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாமே. ஆமென் சொல்லுங்களேன். அவன் சாப்பாடு எவ்வளோங்க? இதே வண்ணாரப்பேட்டை ஏரியாவில் 20 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குது. இந்த ஏரியாவில் 5 சாப்பாடு 100 ரூபா. வாங்கிட்டு போய் ஒரு 5 பேருக்கு கொடுக்கலாமே. எத்தனை பேர் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க? சாப்பாட்டுக்கு யார் யார் கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். மாதத்தில் ஒரு 5 பேருக்கு சாப்பாடு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 100 ரூபாய் செலவு பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு சாப்பாடை 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க அளவுக்கு கர்த்தர் கிருபை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு பொருத்தனை பண்ணுங்க. இதுவரை நான் பிடுங்க நிறைய பேர்கிட்ட இந்த மாதத்தில் இந்த நான் கொடுக்குறேன். இந்த கிறிஸ்மஸுக்கு ஒண்டியா ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிங்கன்னா அது வெளுத்து போயிடும். அல்லேலூயா. வெளுத்து கூட போகாது. ஒரு வாஷிங்லேயே நீ வாங்கும் பொழுது ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டார் நல்ல புடவை வாங்குகிறோம், கூட ஒரு கொசு இருக்கு, என்ன பண்ணுங்க, 100-200 வேல்யூ முக்கியம் இல்லை. அல்லேலூயா. அந்த சாரியை நீ கட்டுவியான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறது முக்கியம் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸு வேற இல்லைன்னா நான் போடுவேனான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு வேல்யூவாக இருக்கும். அல்லேலூயா. அது ரேட்டு முக்கியம் இல்லை, உன் அன்பாக வாங்கிட்டு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு நீ போடும் போதில் அது நான் வாங்கி கொடுத்தது தான். நீ வாங்கி கொடுக்கறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. உன் பேரை நீ பெருமைப்படுத்தக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டார் இன்னைக்கு. சொல்லுங்களேன், என் பேரை யார் பெருமைப்படுத்த போறா? சொல்லுங்களேன். உன் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போறாரு. உன் கூட்டம்லாம் என்ன, ஜாதிகள்லாம் என்ன, இந்த வன்னியர் நாடாரு அந்த ஜாதியை பெருமைப்படுத்துவாருன்னு சொல்லல. உன் கூட ஜனம் நீ தனியாக வந்தா, சகைவு செத்து இருந்தாருன்னா ஒரு 5 பேர் கூட அந்த பணத்தாண்ட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ சகைவு செத்தானா ஒரு கூட்ட ஜனம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. எத்தனை ஏழைக்கு அவன் கொடுத்தானோ, அவன் எத்தனை ஏழைக்கு 2 ரெட்டிப்புத்தனமாக கொடுத்தானோ அவங்க எல்லாம் சாவுக்கு முன்பாக நிற்பாங்க. இதுதான் ஜனம். நீ நல்லா இருக்கும்போது முக்கியம் இல்லைங்க, நீ கஷ்டப்படும் போது உன் கூட எத்தனை ஜனம் இருக்கிறதா முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு உன் கையில் 100 ரூபாய் தான் நீ நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணிப்பார். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. நம்ம கிறிஸ்தவன் என்ன பண்ணுறோம், ஆண்டவரே கொடுங்கப்பா, அழு மூஞ்சி கத்த சீப்போன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆண்டவரே இல்லை ஆண்டவரே என்கிட்ட 2 தான் இருக்குது, அந்த 2 வெள்ளி காசு தான் நான் போட போகிறேன்னா அவர் அதை தான் பார்ப்பார். இருக்கவங்க போட்டவங்க முக்கியம் இல்லை, இல்லாதவன் எதை போடுறான். நீ சபைக்கு வர்றது முதல்ல, நீங்கள் சபைக்கு வர்றது என்னென்ன ப்ரோஜனம் தெரிஞ்சுங்க. ஆளை நிரப்புறீங்க, சேரை நிரப்புறதே ஒரு ஊழியம் தெரியுங்களா. சபைக்கு ஒரு ப்ரோஜனம். ஏன்னா புதிய ஆத்மா வந்தோடனே ஐயோ சபையே காலியாக இருக்குது, இந்த சபையில் ஒன்று இருக்குன்னு போட்டிட்டு போயிடுவாங்க. நீ சபையில் சேரில் உட்காரதே ஒரு ஊழியம், ஒரு ப்ரோஜனம். 2வது இங்கே கைத்தட்டி பாடுறது ஒரு ப்ரோஜனம்.
நீ கை தட்டி பாடாமட்டு இருந்து மற்றவங்க கை தட்டி நினச்சிக்க, மற்றவங்க சுற்றி பா, யாரும் பாடல நான் ஏன் பாடணும்? நீ கை தட்டாமல் இருக்கிறன்னா மற்றவங்களை கெடுக்கிறன்னு அர்த்தம். நீ பாடாமல் இருக்கிறன்னா மற்றவங்களை கெடுக்கிறன்னு. அப்போ சபைக்கு நீ என்ன கிடையாது, பிரயோஜனம் இல்லை. மெசேஜ் கேட்கும்போது மற்றவங்க பக்கத்தில் இருக்க பிள்ளை அழகாக மெசேஜ் கேட்டுன்னு இருக்கும், நீ உட்காந்து வீடியோ கேம் வாட்ஸ்அப். முக்கியமாக இங்கே வந்து பார்த்து நம்ம கலெக்டர் பெரிய பெரிய ஆர்டர்லாம் மரம் எங்கே விழுந்துருக்கலாம் சொல்லியிருப்பாங்க. உடனே பார்த்து ஹாய் எப்படி இருக்குன்னு. இங்கே என்ன அவன் ஒழுங்காக ஜெபிக்கிற பிள்ளை கேட்டு போயிடும். அது ஸ்டேட்டஸில் என்ன இருக்குன்னு பார்க்க நார்மலாக அப்படி தான் இருப்பான், இன்னும் அதிகமாகிடுவான் அவன். அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம்ம சபைக்கு உள்ளே வர நீ எங்கே பிரயோஜனமாக இருக்கே? நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். நம்ம சபைக்கு வர நம்ம பிரயோஜனமாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இருக்கிற இடத்துல நம்ம பிரயோஜனமாக இருக்கிறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு நீ இருக்கிற இடம் சொல்லுங்களேன். நான் வீட்டில் இருக்கிறேன்னா அந்த இடம் பிரயோஜனமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நீ யோசிக்கணும், நான் இங்கே வந்துட்டேன், என் நிமித்தமாக ஏதாவது என் நிமித்தமாக இந்த குடும்பத்துக்கு நான் எதாவது செய்யணும். பணத்தை காட்டில் நிறைய காரியம் இருக்குது. நம்ம மைண்டில் முதல்ல வருது பணம். பணத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. இன்னும் நிறைய உடம்பு ஒருத்தர் வியாதியாக இருக்கான நீ போய் என்னப்பா எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை, ஒரு ஃபோனே வராது. ஒரு பர்த்டே விஷயக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே சொல்லிப்பாரு, அவன் இருதயம் குளிர ஆரம்பிக்கும். ஆமென். ஒருத்தன் சோகமாக இருக்கும் போதே கவலைப்படாத, கர்த்தர் இருக்கிற உனக்காக நான் ஜெபம். நீ ஜெபம் பண்ணுறது பண்ணல, அது ரெண்டாவது விஷயம். நான் உனக்காக ஜெபம் பண்ணுற ஒரு மோட்டிவேஷன் வார்த்தையை சொல்லிப்பாரு, அவனுக்குள்ள ஒரு என்ன ஜெபம் நம்மளுக்காக இருக்கான்னு. ஆமென். அன்பு சகோதரனே, கர்த்தர் இன்னைக்கு உன்னை நேசிக்கிறார். இதுவரையும் உன்னை இப்படி பார்த்தவர்கள் தேவன் இனிலிருந்து இப்படி பார்க்க வைக்கிறார். ஆமென் சொல்லுமே. எப்படி சகேவு கர்த்தர் அனாந்து பார்த்தாரோ, அன்னிலேருந்து அவன் வாழ்க்கை மாறினதோ, இதுவரையும் அவனை பார்த்தவர்களை கீழே பார்த்தாங்க. ஆனால் இயேசு அப்படி பார்க்கல. முதல் சந்திப்பை அனாந்து பார்த்தார். இனி உன் வாழ்க்கையை அனாந்து பார்க்குற சூழ்நிலை. எழுந்து நிற்போமா? இதுவரை உட்காந்து என் வாழ்க்கையை ஒன்றுமே செய்ய முடியல, ஒன்றும் நடக்க முடியல நினச்சவங்க, இனி என் வாழ்க்கையை மாத்துறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதம். கரங்களை தட்டுவோமா? தேசத்தில் நான் ஆசீர்வாதம், என் வீட்டில் ஆகாரம் குறையில்லை. சொல்லுங்களேன். தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே, என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. சரண ஊத்த வேண்டாம். தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே, எந்த தேவனா. சொல்லுங்களேன். எந்த தேவனா. கரங்களை தட்டி நிச்சயம் நான் ஆசீர்வாதம். கை தட்டுவதே சபைக்கு பிரயோஜனம். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார். சொல்லுங்களேன். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம், கரங்களை தடி, என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானே. இயேசுவே என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தடி. என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானே, என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா. கரங்களை தட்டி. Yes, glory to Jesus. நிச்சயமாகவே உன் நிலையை மாற்றுகிற தேவன், உன் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். பாவியா இருந்த சகோயை எப்படி மாற்றினாரோ உன் வாழ்க்கையை இன்னைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். மீண்டும் சொல்லுங்களேன். எந்த தேவனாம், எந்த தேவனாம், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அப்படியே கரங்களை உயர்த்தி திருவிருந்திற்கு ஆயத்தமாக்க போறோம். இருந்த இடத்துல அப்படியே எழுந்து நிற்போமா? சேர யாரை நவுத்த வேணாம். திருவிருந்துக்கு ஆயத்தமாகாதவர்கள்
முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காத அப்படியே உட்காந்துருங்க. நீங்கள் எந்த சபையாரவனா இருக்கலாம், இது கர்த்தரோட திருப்பந்தி, இதுக்கு நீங்கள் பங்கு பெற்று ஆக வேண்டும். ஹல்லேலூயா. சபை பாகுபாடின்றி இது கிறிஸ்துவின் சரீரமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே இந்த உள்ளத்திலிருந்து அநேகர் உன் இடத்துல உதவி கேட்டிருக்கலாம். உன் உறவுகள் பட்டினியாய் கடந்திருக்கலாம். உன் இடத்துல உதவி கேட்டு நீ செய்ய முடியாதபடி சூழ்நிலை இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர்ட்ட மதிப்பு கேளுங்க. அநேகர்கிட்ட நான் வாங்கி பழகிட்டேன்ப்பா, இனி நான் கொடுக்க பழகிறேன்னு சொல்லுங்களேன். எல்லாம் துதிங்களேன், துதிங்க துதிங்க துதிங்க. என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. அபிஷேகத்தோடு துதிங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம திருவருந்துக்கு நேராக கடந்து போக போகிறோம். உன் ஆத்துமா பரிசுத்தமாக்கப்படட்டும், உன் மாம்சம் பரிசுத்தமாக்கப்படட்டும். நீ இருக்கிற இடம் உபத்திரமா இருக்குன்னா, நீ வேலை செய்கிற இடம், நீ பிஸ்னஸ், நீ செய்கிற ஊழியம் பண்ற இடத்துல நீ எங்க இருக்கிறியோ அங்கே நீ உபத்திரமா இருக்கிற, நீ பிரயோஜனமற்று இருக்கிறனா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. இன்னைக்கு கேளுங்க, அப்பா சகை வாழ்க்கையை மாற்றினது போல நான் இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லுங்களேன். நான் என்னால மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இதுவரை எனக்கு செய்யலன்னு கேட்டேன், இனி நான் மற்றவங்களுக்கு செய்ய போறேன்னு சொல்லி கொஞ்சம் மாத்தி யோசிப்போமா. துதிங்க 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 துதிங்க. அப்பா உங்களுடைய ரத்தத்தினால என்ன கழுவுங்க சொல்லுங்க. உங்களுடைய ரத்தத்தினால என்ன கழுவுங்கன்னு சொல்லுங்க. அப்பான்னு சொல்லுங்க. நீ விரும்பாததை நான் பேசுனேன், நீ விரும்பாததை நான் பார்த்தேன், நீ விரும்பின காரியத்தை நான் செய்யாம இருக்கிறேன்பான்னு சொல்லுங்களேன். இயேசுவே என் சிந்தனையே அப்பா என்ன மன்னிங்க சொல்லுங்க, என் பார்வையை மன்னிங்க, என் பேச்சை மன்னிங்க சொல்லுங்களேன். விரும்பினவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவே, சித்தத்தை நிறைவேற்றுவே. சொல்லுங்களேன். விரும்பினவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்து, கண்களை மூடி, யாரு கண்களை திறக்க வேணாம், நிறைவேற்றுவே. இயேசுவே என் தகப்பனே, ஆவியால் வழி அபிஷேகத்தோடு Yes, glory to Jesus. Glory to Jesus. Thank you, Master. விரும்பினதை பார்க்காமல் விரும்பாததையே சொல்லுங்களேன். என் கண்களை கழுவுங்க சொல்லி, உன் கண்கள் இச்சையானதை பாவத்துக்கு நேராக கடந்து போயிருக்கலாம் சொல்லுங்களேன். விரும்பினதை பார்க்காமல் விரும்பாததையே பார்க்கிறேன். வாய்களை திறந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அபிஷேகத்தோடு இரத்தத்தால் என்னை கழுவோம். Glory. கேளுங்க, எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்தல, என்ன மன்னிங்க பான்னு கேளுங்க. என் சிந்தனை முழுவதும் பாவத்தில் இருக்கு, என் நினைவுகள் இருதயம் முழுவதும் இடம் கொடுங்க. விரும்பினதை நினையாமல் விரும்பாததையே சொல்லுங்களேன். சிந்தையை கழுவிடும், என் சிந்தையை கழுவுங்கன்னு சொல்லி கேளுங்க. இன்னைக்கு நீ பாவ அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உன்னை புதிய மனிதனாய் மாற்றுகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஏற்பாடுகளை, புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தை உன் வாழ்க்கையில் விதைக்க ஆயத்தமா இருக்கிறார். இயேசுவே சொல்லுங்களேன். இயேசுவே என் தகப்பனே, ஆவியில நிரம்பி இன்னும் போதாது. இயேசுவே என் தகப்பனே, என்னை நிரப்புங்க அப்பான்னு சொல்லுங்களேன். விரும்பினதை பேசாமல் விரும்பாததையே பேசினேன். உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேளுங்க. விரும்பினதை பேசாமல் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து இன்னைக்கு ஒப்புக்கொடு. இன்னைக்கு நீ விசேஷமாய் புதிய மனிதனாக மாற போற. கர்த்தர் கிடத்துல இன்னும் கிட்ட வரலாமே. உன் பாவத்தை அறிக்கை செய், இன்னும் இடம் கொடு. ஒரு இருதயத்தின் அழுக்கு
ஏதோ ஒரு மூலையில் இருக்கலாம், சில பாவத்தை விட முடியாதபடி இருக்கலாம். அப்பாடி ஹெல்ப் கேளு, அவரிடத்துல உதவி கேளு. ஆவியா இன்னும் 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 எனக்கு எடுப்போமா? என்னை கழுவுங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, நான் திருந்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த பாவத்தை என்னால விட முடியல, இந்த இச்சை என்னை தொந்தர பண்ணுகிறது, என்னை மன்னிங்க. உம ரத்தம், உம ரத்தம் என்னை தொடட்டும், உம ரத்தம் என்னை தொடட்டும் சொல்லி கேளுங்க. விரும்பினவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன், சித்தத்தை நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் சித்தத்தை நிறைவேற்றும் சொல்லுங்களேன். விரும்பினவர் சொல்லுவதை என் வாழ்வில் இனி செய்திடுவேன், சித்தத்தை நிறைவேற்றுவேன். இயேசுவே இயேசுவே என் தகப்பனே. கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு அந்நிய பாஷையோடு இன்னும் இடம் கொடுங்க, இன்னும் இடம் கொடுங்க. ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பாம திரும்ப எடுக்க வேணாம். ஆவில நிரம்பி கைகளை உயர்த்தி அபிஷேகத்தோடு. உன் பாவத்தை மன்னிக்கிறவர் கர்த்தர், அதற்கு அங்கீகாரம் அபிஷேகம். உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நீ அபிஷேகத்தை நிரம்ப ஆரம்பிப்ப. துதிங்க துதிங்க. ஓ க்ளோரி க்ளோரி ஜீசஸ். பெற்றுக்கொள். பாவ இருதயத்தோடு தேவ வப்பத்தை புசிக்க முடியாது. என்னை பரிசுத்தமாக்குங்க. அந்நிய பாஷையோடு இழந்த அபிஷேகம் கர்த்தரை புதிதாய் மாற்றணும், என் சரீரத்தை புதிதாய் மாற்றணும். மீண்டும் கேளுங்களேன். இயேசுவே வாய்களை திறந்து தகப்பனே ஆவியா ஆவியா. என் அன்பு ஜனமே, அபிஷேகம் இல்லாம உன் திருவிந்து எடுக்கிறேன்னா இன்னும் பாவம் மன்னிக்கப்படலன்னு அர்த்தம். நீ இயேசு கிட்ட கேட்கும் பொழுது உன் பாவத்தை மன்னிச்சதுக்கு அடையாளம் நீ அபிஷேகத்தை நிரம்ப ஆரம்பிப்ப. துதிங்க துதிங்க. இன்னும் ஏதாவது பாவம் இருந்தா விட்டு கொடுங்க. ஆமே, இது ஒரு சாதா செபம் பண்ண அற்புதங்கள் நடக்கும்னா, ஒரு அற்புதம் நடக்கும்னா இது இயேசுவின் ரத்தமா இருந்தா உன் வாழ்க்கை மாறாதா? இது ரத்தமா இருந்தா, உண்மையான ரத்தமா இருந்தா உன் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றம் ஏற்படும். இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் அவர் ரத்தத்தை புசித்தார்கள், உலகத்தை கலக்கினார்கள். துதிங்க. என் தேசத்தை என்னால கலக்க முடியல, என் தேசத்துல கையேந்தினதா நிக்கிறேன், நான் மற்றவர்களுக்கு உதவத்தக்கதாய் அபிஷேகத்துல மீண்டும் கேளுங்களேன். அபிஷேகத்துல கரங்களை தண்ணி அந்நிய பாஷையோடு இன்னும் ஒரு 5 நிமிஷம். இன்னும் போதாது மகனே. மீண்டும் என் சகோதரா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள. அவர் ஆணி படிந்த அந்த கரங்களை உற்று நோக்கு. அந்த அடிகள் உனக்காக, அந்த ரத்தம் உனக்காக, அவர் சிலுவை பாடு உனக்காக, வேற யாருக்கும் இல்ல. சகோதரி கர்த்தர் வல்லமையோடு நோக்கி வந்து கொண்டிருக்க. பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தோடு. இன்னும் போதாது. ஓ வலியெல்லாம் மாறும், ஓ நெருக்கம் மாறும். இன்னைக்கு உண்மையாவே ரத்தத்தை புசிக்கிறேன்னா உன் வாழ்க்கை நிலந்து மாறும். என்னை கழுவோம் கழுவோம், என்னை நீரப்போம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இன்னும் அபிஷேகத்துல இன்னும் பெறாதவர்கள் கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். உன்னை தள்ளிவிட அல்ல, உன்னை வெறுத்துவதற்கு அல்ல, மீண்டும் தன் பக்கத்தில் வலிச்சுக்கொள்ள கர்த்தர் தன் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை பிரயோஜனப்படுத்திக் கொள். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள். இந்த வாய்ப்பு உனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கர்த்தர் எனக்கு உனக்காய் கொடுத்திருக்கிறார். அநேக இந்த லாக்டவுன்ல திருவிருந்து எடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா உனக்காய் ஒரு திருவிருந்து ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நீ விசேஷமானவன், நீ விசேஷமானவன், கர்த்தருக்கு பிரியமான ஜனம். அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இயேசுவே என் தகப்பனே ஆவியால்
வழி. சொல்லுங்களேன் வாய்களை திறந்து, இயேசுவே என் தகப்பனே, வழி நடத்துமே. அந்தபடி ராத்திரியில் அப்பத்தை பிட்டு, இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என் திரு சரீரமாக இருக்கிறது. என் அன்பு சனமே, உன் பாவம் மீறுதலுக்காய் தன் சரீரங்கள் கிழிக்கப்பட்டன. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் போல் சிலுவையில் தொங்கின காட்சியை உனக்குள் முன்பாக நிறுத்தி வை. உன் மனம் திரும்புவதற்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். சில பாவங்களை உன்னால விட முடியாது, உன் சுயம் உன்னை அழுத்தம். ஆனா இந்த ரத்தம் அப்பமும் உன்னை பலப்படுத்தும். அப்பா என்னை பலப்படுத்துங்க சொல்லுங்க. மீண்டும் அந்த பாவத்தில் சிக்காதபடி என்னை பாதுகாத்துக்கு தரலன்னு சொல்லுங்க. அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய திரு ரத்தமா இருக்கிறது என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். ஆமென். அன்பு சகோதரி சகோதரியே, இதை அபாத்திரமாய் பானம் பண்ணாதபடி. உண்மையாகவே ஒரு பிரேயர் ஆயிலுக்கு ஒரு அற்புதம் நடக்குதுன்னா, இவர் ரத்தமும் சரீரம் உனக்குள்ள போதுன்னா உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படும். உன் வியாதி மாறும், உன் சூழ்நிலை மாறும். நீ விசுவாசின தேவ மகிமை காண முடியும். இப்படி கண்களை மூடி அந்த அப்பமும் ரசம் கையில் வரும் பொழுது பயபக்தியோடு முடிஞ்சவங்க அப்படியே பாவரிக்கை செய்து கொள்ளுங்க, கையில் வாங்கிக் கொள்ளுங்க. ஒரு மனமாய் இதை பானம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவை அன்பு என்றும் மாறாதது.